ஹாய் ஆல் வெல்கம் டு காவ்யா மித்ரா vlog. இன்றைக்கி வந்து டே 4, 5 அண்ட் 6ஓட vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் குல்மார்க் முடிச்சு நெக்ஸ்ட் டே குல்மார்க் அன்றைக்கி முடிச்சுட்டு என்ன பண்ணோம், ஷாப்பிங் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஸ்ரீநகரில் ஸ்டே பண்ணிட்டோங்க. ஸோ நெக்ஸ்ட் டே எங்களுக்கு டெல்லி பிளான் இருந்துச்சு. டெல்லியில் வந்து தாஜ்மஹால் பார்க்குற மாதிரி இது மட்டும்தான் எங்களுக்கு பிளானு. ஸோ டெல்லி டு ஆக்ரா ஒரு 4 hours ட்ராவல் இருக்கும். நாங்கள் கேப் தான் எடுத்தோம். ஸோ நீங்கள் ஆக்ரா தாஜ்மஹால் பார்க்கணுன்னா என்ட்ரிலேயே நிறைய செக்கிங் பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் அலோட் இல்லைங்க, அவங்களே வாங்கி வச்சுப்பாங்க. வெறும் வாட்டர் பாட்டில் தான் அலோட். டிக்கெட் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, நேராகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்கள் டே டைமில் போகிறதா இருந்தால் ரொம்ப வெயிலாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக சன்கிளாஸஸ் கேப்ஸ் முக்கியம். ஸோ இதுதாங்க தாஜ்மஹால், பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எத்தனை வாட்டி பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்குங்க. யாருக்கு தான் தாஜ்மஹால் பிடிக்காது சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டெல்லி போனீங்கன்னா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நாங்கள் காலையில் போயிட்டு இந்த தாஜ்மஹால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த என்ட்ரன்ஸ் உள்ள அவங்களோட சமாதியை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஷூ கொடுப்பாங்க. லைக் ஒயிட் கலரில் ஒரு கிளாத் மாதிரி இருக்கும். அது நீங்கள் வெளியே வாங்கிக்கலாம். 10 rupeesன்னு சொல்லிட்டு விற்பாங்க. சரி உள்ளே போனீங்கன்னா இருக்குமான்னு தெரியல. ஸோ அதை போட்டுட்டு தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். வெளியே வரும்போது அதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து டஸ்ட்பினில் போட்டுடலாம். உங்கள் ஷூஸ்லாம் வந்து தனியாக ரிமூவ் பண்ணி ஷூ ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் அலோடு கிடையாதுங்க. ஸோ வெளியே நீங்கள் எப்படி வேணால் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா ஈவினிங் டைம் போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் ஈவினிங் டைம் போனதில்லை, மார்னிங் டைம் தான் போயிருக்கேன். ஸோ ஒரு வழியாக தாஜ்மஹாலை முடிச்சுட்டு நாங்கள் லடாக் கிளம்பிட்டோங்க. நெக்ஸ்ட் டே லடாக் பார்த்தீங்கன்னா லே அண்ட் லடாக் நாங்கள் போனது நெக்ஸ்ட் டே. அன்றைக்கி வந்து ஃப்ளைட்டில் ஏறி போயிட்டோம். ஸோ இது பாருங்கள், இதாங்க லடாக்கோட வியூ. ஃப்ளைட்லேருந்து டாப் வியூ. ரொம்ப அழகான ஊருங்க ஆக்சுவலி. நீங்கள் ஃப்ளைட்டு ஆனால் அங்கே ஏர்போர்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் அலோடு இல்லைங்க. ஸோ நீங்கள் ஃப்ளைட்லேருந்தே அழகாக வியூ பார்க்கலாம். ஃபுல்லாக ஸ்னோவாக தாங்க இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். காஷ்மீர் தான் அழகுன்னு பார்த்தா அதை விட லடாக் ரொம்ப அழகுங்க. நீங்கள் கண்டிப்பாக போங்க. ரொம்ப அமைதியான ஊர். பாருங்கள், நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து ரூமுக்கு போகிற வழி இப்படி தாங்க இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு காலையில் கிளம்பிட்டு நாங்கள் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல் ரீச் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக ஹோட்டலுக்கு தாங்க போனோம். ஸோ நாங்கள் தங்கின ஹோட்டல் பார்த்திங்கன்னா ராக் கேஸ்டல். இது தாங்க ஏர்போர்ட்லேருந்து ஒரு 1/2 hour ஆச்சு எங்களுக்கு. ஸோ இந்த ஹோட்டல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். என்வாயன்மெண்ட்டும் ரொம்ப அழகாக அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. லைக் இங்கே பாருங்கள், வித்தியாசமான ட்ரீஸு, ஒரு கலர்ஃபுல்லான செடிலாம் இருக்கும், பிளான்ட்டு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக இருக்கும். ஆக்சுவலி இந்த ஹோட்டல்னு இல்லை, சுற்றி இருக்கிறவங்க அந்த லடாக் ஃபுல் பிளேஸுமே ரொம்ப அமைதியாக தாங்க இருக்குது. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த மரம் ரொம்ப அமைதியை கொடுக்கும். ஸோ நீங்கள் போய் உங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு டூர் வேணும், நான் அப்படியே அமைதியாக இருந்து நான் பாட்டுக்கிட்டு இருந்துக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இந்த நேச்சரை வந்து என்ஜாய் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லடாக் போங்க. அதுவும் இந்த ஹோட்டலில் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிள் இருக்குங்க. உள்ளே ரெஸ்டாரண்ட் இருக்கும். ரூம்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நிறைய ஆக்சுவலி நாங்கள் போன டைம் வந்து சீசன் டைம் இல்லைங்க. அவங்க சொன்னது வந்து மே லாஸ்ட்டில் தான் சீசன் ஸ்டார்ட் ஆகும் நாங்கள். ஸோ இந்த ரூம் தான் எங்களுக்கு அலோகேட் பண்ணாங்க. ரொம்ப பெரிய ரூமு. ஸோ இதுதாங்க அந்த ஹீட்டர். ஸோ உங்களுக்கு ரொம்ப குளிர் எடுக்குங்க கண்டிப்பாங்க. அதனால் அந்த ஹீட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ரூமே வந்து சூடாயிரும். ஏன்னா வந்து காலையில் டைமில் எங்களுக்கு தெரியல, வெயிலாக தான் இருந்துச்சு. ஆனால் சில்னஸ் ரொம்பவே இருந்துச்சுங்க. அதனால் நைட் டைமில் ரொம்ப குளிரும்னு சொன்னனால நீங்கள் வந்து இப்போ நான் கண்டிப்பாக வந்து 3 to 5 வந்து நீங்கள் தெர்மல் வேர் அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும். நைட்டு கண்டிப்பாக குளிருங்க. ஸோ அந்த ஹீட்டர் யூஸ் ஆகும். அதே மாதிரி சுடு தண்ணியும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதை முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், கிட்ட இருக்கிற கொஞ்சம் லடாக் பொறுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா நியர்பை எதனா பிளேசஸ் இருக்கா கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே ஒரு 3 places கவர் பண்ணலாம் நீங்கள் ஒரு 4 o'clock மேலே கிளம்புனீங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் போனது பார்த்திங்கன்னா சாஞ்சி ஸ்டூப்பா. ஸோ எனக்கு அந்த பிளேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அங்கே எல்லாமே புத்தா கோயில் தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாஸ்ட் புத்தா, ப்ரெசன்ட் புத்தா, ஃப்யூச்சர் புத்தான்னு அந்த மாதிரி நிறைய வேரியேஷன் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்கிற பார்க்க வேண்டிய இடங்க எல்லாமே புத்தா கோயிலில் தாங்க இருக்கும். ஸோ பார்த்து பாருங்கள், இந்த இதெல்லாம் அவங்களோட வந்து கலைத்திறன்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்கள் பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அழகாக இதெல்லாம் ரசித்து பார்க்கலாம். அதே மாதிரி இது அவுட்டரும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இதுதாங்க அந்த வியூ. நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஸ்னோ வித் மவுண்டன் இருக்காங்க. அதை பார்க்கும் போதே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் ரொம்ப அமைதியாக இருக்குங்க. மக்களும் ரொம்ப கம்மி. நீங்கள் நினைக்கிற மாதிரி டிராஃபிக்கும் இருக்காது. ஆனால் காஷ்மீர் தான் மக்கள் ரொம்ப கம்மின்னு பார்த்தா இங்கே அதை விட கம்மியாக இருக்காங்க. எனக்கு அப்படி தாங்க ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த புத்திஸ்ட் டெம்பிளை முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து மியூசியம் போனோம். இந்த மியூசியம் வந்து எப்படின்னா நீங்கள் உள்ளே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதே மாதிரி வித்தியாசமாக தாங்க இருந்துச்சு. ஸோ இது நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை எந்த படம்னு சொல்லிட்டு.
பட் இந்த மியூசியமும் பார்க்க வேண்டிய இடம் தாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன புத்திஸ்ட் டெம்பிளுக்கு வெளியே வந்து நிறைய பேர் ஸ்கார்ஃப் விற்பாங்கங்க. அங்கே நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்குங்க. ஏன்னா ₹100 தான். லைக் அது கழுத்தில் போட்டுக்கலாம், அப்புறம் தலையில் போடுற ஹெட் பேண்டாக மாற்றிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களே கையிலேயே செஞ்சு பண்ணுறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அங்கே வாங்குங்க. இந்த மியூசியம் வெளியும் விற்கிறாங்கங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே கண்டிப்பாக வாங்குங்க, மிஸ் பண்ணாதீங்க. இதுதான் டாப் ஆஃப் த மியூசியம். ஃபுல் லடாக்கே உங்களுக்கு தெரியும். ஈவன் ஏர்போர்ட் கூட நல்லா தெரியுங்க. ஸோ இங்கே நின்று நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக இந்த மவுண்டெயின்ஸ் தாங்க இருக்கும் லடாக்கை பொறுத்த வரைக்கும். நீங்களே பாருங்கள், ரொம்ப கம்மி பில்டிங்ஸ் தான் இருக்கும் அந்த அங்கே ஹையஸ்ட்டு அந்த டாப் ஆஃப் த மியூசியம்லேருந்து பார்த்தா. ஸோ அதை முடிச்சுட்டு எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்தனால நாங்கள் ஷாப்பிங் ஏரியா வந்துட்டோங்க. நீங்கள் ஷாப்பிங் ஏரியா நியர்பை தாங்க இருக்கும். இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன கிடைக்குன்னா, உங்களுக்கு ஜர்க்கின் ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்குங்க. நீங்கள் பேரம் பேசலாம். எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு எந்த கடையில் வாங்கணும் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. ஒன்றுக்கு 2 கடை ஏறி பாருங்கள். அதே மாதிரி நட்ஸும் இங்கே நல்லாயிருக்கும். பட் காஷ்மீரில் ரொம்ப நல்லா இருக்குங்க நான் வாங்கின பொறுத்த வரைக்கும். அங்கே அதே மாதிரி காஷ்மீரில் கண்டிப்பாக நீங்கள் குங்குமப்பூ வாங்குங்க. ஸோ இதுதாங்க முக்கியமான இது. ஷாப்பிங் இங்கே வந்து நிறைய இருக்கும். நீங்கள் வாங்கலாம், நல்லாவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. பட் ரேட் பேசி நீங்கள் வாங்கிக்கலாம். காஷ்மீரில் நீங்கள் வந்து குங்குமப்பூவும் கார்வான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த 2மே வந்து காஷ்மீரில் கண்டிப்பாக வாங்க வேண்டிய ஐட்டம்ங்க. இங்கே நான் குங்குமப்பூ வாங்கலை, வெறும் நட்ஸு ஜர்க்கின் மட்டும் தான் வாங்குகிறேன். வொர்த் ஃபார் பையிங்க. ஸோ இதுதான் டே 5. இதோட இந்த vlog முடிஞ்சிருச்சுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.